பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாய் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்மை இந்த உலகில் முஸ்லிமாக மீனாக படைத்து அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே நம்மை ஆக்கி அருள் புரிந்தானே அதை அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, தோழர்களே, நாம் அனைவரும் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பை வைக்கக்கூடியவர்களாக சிலரும், நோன்பை விட்டவர்களாக பலரும் இருக்கின்ற சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்தவர்களை விரும்புகிறார்கள். யார் நோன்பு வைக்கவில்லையோ அவர்களை வெறுக்குகின்றார்கள் என்பது உறுதியான விஷயமாக இருக்கிறது. 3 விதமாக பிரிக்கலாம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுமா அன்று அந்த மெம்பர் படியில் ஏறும் பொழுது, முதல் படியில் ஏறும் பொழுது ஆமீன் என்ற வார்த்தையை கூறுகிறார்கள். பிறகு 2வது படியில் ஏறும் பொழுது ஆமீன் என்ற வார்த்தையை சொல்லுகிறார்கள். மேலும் 3வது படி ஏறும் பொழுதும் ஆமீன் என்ற வார்த்தையை கூறுகிறார்கள். பொதுவாக சஹாபாக்கள் அனைவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ, எதை செய்கிறார்களோ, அவர்களுடைய அமல்களை அனைத்தையும் கவனித்து அவ்வாறே பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் சஹாபாக்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படியை ஏறி ஆமீன் ஆமீன் என்று சொன்னதை கவனித்து, யா ரசூலல்லாஹ், இவ்வாறு ஏன் ஆமீன் என்று சொன்னீர்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியது, நான் 1வது படியில் ஏறும் பொழுது, நபியே, உம்முடைய பெயரை சொல்லி யார் ஸலவாத் மீது சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்ற ஒரு சப்தம் எனக்கு வந்தது. நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு 2வது படியில் ஏறும் பொழுது, யார் சகல வசதிகள் இருந்தும், எல்லா விதமான வசதிகள் இருந்தும் நோன்பை வேண்டுமென்றே விடுகிறார்களோ அவர்கள் நாசமாகட்டும் என்ற சப்தம் வந்தது. நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். பிறகு 3வது படி ஏறும் பொழுது, யார் தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்காமல், சரிவர பார்க்காமல் விட்டு விடுகிறார்களோ அவர்கள் நாசமாகட்டும் என்று ஒரு சத்தம் வந்தது. அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். இதிலிருந்து என்ன புரிய வருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தைய விஷயத்தை பார்த்தால் இந்த காலத்திற்கு மிக தோதுவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஏன் ஸலவாத் சொல்லுகிறீர்கள் என்று கூட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொன்னால் என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இப்பொழுது 3 தடவை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரை 3 தடவை சொன்னேன். யார் யாரெல்லாம் ஸலவாத் சொன்னீர்கள்? அனைவரும் கூறுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி எதை கேட்டாலும் வாரி வழங்கி விடுவான். தமக்கு மிக பிடித்தமான நபி, ஹபீபான நபி, யாசீனான நபி, முஸம்மிலான நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹபீப் என்ற பட்டத்தை அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கிறான் அல்லவா? அப்படிப்பட்ட நபி ஆமீன் சொல்லி அந்த துஆவை கபூல் செய்யாமல் அல்லாஹ் இருப்பானா? அறிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மத் என்ற பெயர் கேட்கப்பட்டால் கண்டிப்பாக அனைவரும் ஸலவாத் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இரண்டாவதாக, சகல வசதிகள் இருந்தும் யார் நோன்பை விடுகிறார்களோ அவர்கள் நாசமாகட்டும். பொதுவாக மார்க்கம் இவர்களுக்கெல்லாம் நோன்பு விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. நோன்பு வைத்தால் மரணம் நேரிவிடும், நோன்பு வைத்தால் மயக்கம் அடைந்து விடும், இதை போல சில விஷயங்களை மார்க்கம் ஒதுக்கி வைத்திருக்கிறது. அவர்கள் மட்டும்தான் நோன்பை விடுவதற்கு அனுமதி உண்டு. யாரெல்லாம் நோன்பு வைக்க வேண்டும், இவர்களுக்கெல்லாம் அனுமதியே இல்லையே என்று மார்க்கம் சொன்ன அனைவருக்கும் நோன்பு வைத்துதான் ஆக வேண்டும். எல்லா விஷயமும் இருக்கு. உடல்ல வலிமை இருக்கு, வயதிகம் இல்ல, வீடு இருக்கு, உணவு இருக்கு, எல்லாமே இருக்கு. சஹர்கின்ற உணவு இருக்கு. பகல் முழுவதும் நோன்பு வைக்க வேண்டுமா என்று பார்த்தால் உடலும் ஆரோக்கியமாக தான் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக நோன்பு வைக்க வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லிவிட்டார்கள். யார் சகல வசதிகள் இருந்தும் நோன்பு வைக்கவில்லையோ அவர்கள் நாசம் அடையட்டும் என்ற ஒரு சப்தம் கேட்டதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொல்லிவிட்டார்கள். கண்டிப்பாக கபூல் ஆகும். யார் நோன்பு வைக்கவில்லையோ நாசம் அடைவார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நாசங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானார்கள். மேலும் மூன்றாவது படி ஏறும் பொழுது ஒரு சத்தம், யார் தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்கவில்லையோ அவர்கள் நாசம் அடையட்டும். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று கூறிவிட்டார்கள். இந்த காலத்தில் பெற்றோர்களுக்காக வேண்டி உள்ள விடுதியில் சேர்க்கக்கூடிய காலகட்டம். இவர்கள் எனக்கு தலைவலியாக இருக்கிறார்கள், கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், சண்டை மூட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற வார்த்தையை சொல்லி அவர்களை பெற்றோர்கள் விடுதியில் சேர்க்கக்கூடிய காலமாக இருக்கிறது. இப்படி செய்யலாமா? பெற்றோர்களை அவ்வாறு கூறலாமா? பெற்றோர்களை திட்டலாமா? பெற்றோர்கள் சண்டையிடலாமா? எதற்காக வேண்டி சண்டையிட வேண்டும், எதற்காக வேண்டி சண்டையிடக்கூடாது? மார்க்க விஷயம் அல்லாஹு தஆலாவை அவர்கள் திட்டுகிறார்கள், ரசூலை திட்டுகிறார்கள், ஒதுக்குகிறார்கள் என்றால் நீங்க தாராளமாக திட்டலாம். ஏனென்றால் அவர் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அவரை திட்டலாம். மற்றபடி எந்த ஒரு விஷயத்திற்காக வேண்டும் அவர் மனதை புண்படுத்தக்கூடாது. அதை மார்க்கமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவர்கள் சொல்லித்தரவில்லை. உதாரணமாக சொன்னால், ஒரு ஊரில் நடந்த ஒரு விஷயம். ஒரு அரபியர் ஒரு பழமொழி, மன் லஹிக்க லுஹிக்க, யார் சிரித்தாரோ சிரிக்கப்படுவார். ஒரு உலகத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதல் ஆசானாக இருக்கக்கூடிய தன்னுடைய பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பார்கள். பெற்றோர்கள் எதையெல்லாம் செய்கிறார்களோ அதையெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் செய்யும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உதாரணமாக சொன்ன, ஒரு ஊர்ல நடந்துச்சு. ஒரு பெரிய குடும்பம், 2 பேர் அப்பா அம்மா, அவங்களுக்கு பிள்ளை பிறக்குது. பிள்ளைய ரொம்ப பாசமா நல்லா பாத்துக்கிறாங்க. கல்யாணம் ஆயிருந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் பெற்றோர்களுக்கும் இந்த பிள்ளைக்கு மத்தியில் சண்டை வருகிறது. அந்த பெற்றோர்களுக்கு வயதிகம் அடைந்ததும் அந்த பெற்றோர்களை தன்னுடைய வீட்டு வாசலில் சப்பலையெல்லாம் விடக்கூடிய இடத்தில், தன்னுடைய அசுத்தமான விஷயங்கள் சுத்தம் செய்வதற்காக வைக்கக்கூடிய இடத்தில் தன்னுடைய பெற்றோர்களை படுக்க வைக்கிறார்கள். கிழிஞ்ச பாய், கிழிஞ்ச பிடிச்சிட்டு அழுக்கான தலைவாணி, அவங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட சில விஷயங்களை வைத்து பெற்றோர்களை வெளியே படுக்க வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பிறகு அந்த 2 நபர்களுக்கும் பிள்ளை பிறக்கிறது. ஒரு மகன் பிறக்கிறான். அந்த மகன் தன்னுடைய பாட்டியும் தாத்தாவும் பார்க்கறான். பார்த்து வளருகிறான். 10 வயசாவது அவங்க பாட்டியும் தாத்தாவும் இறந்து போயிடுறான். இறந்து போனதும் அந்த நபர், அந்த பையன், அந்த பாட்டி தாத்தா எங்க படுத்திருந்தாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க பாய், தலைவாணி, பெட்ஷீட் எல்லாத்தையும் சுருட்டி கட்டி பத்திரமா எடுத்து அட்டாணி மேல வைக்கிறான். அது அவங்க பெற்றோர்கள் பாக்குறாங்க, என்ன நம்ம பையன் இப்படி பண்றானே. சரி, அவங்க பாட்டி தாத்தா வந்து அந்த பையன் மேல பாசம் வச்சிருந்தாங்க.
சரி அந்த ஞாபகத்துக்காக எடுத்து வைக்கிறானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க பெற்றோர்கள் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அவங்க பையனும் சொல்கிறான், உங்களுக்கு வயசான தேவைப்படுமேலம்மா அப்படின்னு சொல்கிறான். நவுதுபில்லா. பொதுவாக சொல்ல போனால் பெற்றோர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முதல் ஆசான். அவர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் எவ்வாறு கவனித்துக் கொள்கிறார்களோ, எவ்வாறு மரியாதை அளிக்கிறார்களோ, எவ்வாறு கவனித்துக் கொள்கிறார்களோ, அதே போலவே தன்னுடைய பிள்ளைகள் தம்மை கவனித்துக் கொள்ளும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லிவிட்டார்கள். யார் தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்கவில்லையோ அவர்கள் நாசமடைவார்கள். எனவே எதை கேட்டோமோ, எதை அறிந்தோமோ அதனை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.